பன்னொன்ற இசைப்பாடும் அடியார்கள் கொடியாக மண்ணின்றி விண் கொடுக்கும் மணிகண்டன் உறையுமிடம் என்னொன்றி முக்கோடி வாழ்நாளது உடையானை புன்னொன்ற பொருதழித்தான் புள்ளிருக்கு வேலூரே கீதத்தை மிகப்பாடும் அடியார்கள் குடியாக பாதத்தை தொழ நின்ற பரஞ்சோதி பயிலுமிடம் வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக போதத்தால் வழிபட்டான் புள்ளிருக்கு வேலூரே புள்ளிருக்கு வேலூரே புள்ளிருக்கு வேலூரே. பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே என்று ஒரு தாண்டகத்தை நாவுக்கரசர் பாடுகிறார். சேக்கிழார் பெருமான் இந்த தாண்டகத்தை குறிப்பிட்டு சொல்கிறார். சைவ சமயத்தில் 2 பதிகங்கள் நிச்சயமாக பாட வேண்டும் என்று சொல்லுகிறார் சேக்கிழார் பெருமான். ஒன்று, தொல்லைமால் வரைப்பயந்த தூயாள்தன் திருப்பாகன் அல்லல் தீர்ந்து உலகுய்ய மறையளித்த திருவாக்கால் தில்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன் என்று எல்லையில் வன்புகழாரை எடுத்து இயம்பு என்று சுந்தரரை சிவபெருமானே எடுத்து கொடுக்கிறார். அது முழு அடியையும் சொல்கிறார். தில்லைவாழ்னு சொல்லலை, தில்லைவாழ் அந்தனர்னு சொல்லலை, தில்லைவாழ் அந்தனர்க்கும் அடியார்க்கும் அடியேன் என்று முழு அடிகளை முழு வரியையும் சுந்தரருக்கு எடுத்து வழங்கினார் திருவாரூர் வீதிவிடங்க பெருமான். 2வது பதிகம் பெரிய திருத்தாண்டகம் அப்படின்னு சேக்கிழார் சொல்லுகிறார். இந்த 2 பதிகமும் சைவர்கள் தினந்தோறும் பாட வேண்டும் என்பது சேக்கிழார் பெருமான் சொல்லுகிற அருமையான ஒரு குறிப்பு. அதில் நாவுக்கரசர் சொல்லுகிறார், பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே. அப்போ பிறவாத நாள் அப்படின்னு சொன்னால் அதற்கு மறுதலை இறந்த நாள் என்று பொருள். பூமியில் யாரும் பிறக்கலைன்னு சொன்னால் அவர்களாம் பித்திருக்கள் என்று அர்த்தம். இதை சுந்தரர் பின்னாடி சொல்லுகிறார், ஓவும் நாள், உணர்வு அழியும் நாள், உயிர் போகும் நாள், உயர் பாடை மேற்கு ஆவும் நாள் என்றலார் கருதேன் கிளர் புனல் காவிரி என்று பாண்டி கொடுமுடியில் சொல்லுகிறார். இட்ட நும்மடி ஏத்தும் நாள், இகழ்ந்திட்ட நாள், மறந்திட்ட நாள், கெட்ட நாள். சிவபெருமானை மறந்த நாள், திருமுறைகளை ஓதாத நாள், அந்த நாள் கெட்ட நாள். நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், எல்லாரும் காலையில் காபி சாப்பிட்றோமோ இல்லையோ, முதல்ல தந்தி டிவியை காலையில் 7:30 மணிக்கு தந்தி டிவியை ஆன் பண்ணி அது ஒரு வாசகம் வரும். நம்முடைய காழியூர் நாராயணனாக இருக்கட்டும், நம்முடைய சிவல்புரி சிங்காரமாக இருக்கட்டும், மேசராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களே அப்படின்னு அதை கேட்டால் தான் அன்னைக்கு வாழ்க்கையே ஓடும். அது கேட்கலைன்னா சில பேருக்கு பைத்தியம் முடித்த மாதிரி நம்ம ராசிக்கு என்ன சொன்னாலும் தெரியலையே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும். சில பேர் இந்த தொலைக்காட்சியை பார்க்க நேரம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த காலண்டரில் 365 நாளுக்கும் இந்த சிவகாசியில் தான் இந்த காலண்டர் அடிப்பாங்க. தமிழ்நாட்டில் பேப்பர் அங்கே தான் அச்சடிச்சு வரும். அங்கே என்ன பண்ணுவான்னா, இந்த 12 ராசிக்கும் பகை, சோர்வு, மகிழ்ச்சி அப்படின்னு போட்டிருப்பான். இது என்னென்னா திரும்ப 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 ரொட்டீனா அதே தான் வருமே தவிர வேறு புதுசாக அதில் வராது. இவன் நல்லா மகிழ்ச்சியாக இருப்பான். இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, நேராக அதில் போய் கன்னிராசிக்கு என்ன போட்டிருப்போம், அன்னைக்கு மகிழ்ச்சியோடு இருப்பார், அதில் என்ன போட்டிருக்கோம், சோகம்னு போட்டிருக்கோம். இதை பார்த்த மாத்திரத்தில் இவர் மகிழ்ச்சியாக இருக்கிறவர் அந்த ஒத்த வார்த்தை காலண்டரில் போட்டிருக்கிற அந்த ஒத்த வரி
அவருக்கு சோகத்தை ஏற்படுத்தும். இதுதான் நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்லுகிறார், கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போகணும்னு சொல்லுகிறார். இன்னைக்கு எல்லாரும் பகுத்தறிவுன்னு சொல்லுகிறார்கள். இந்த பகுத்தறிவை கொண்டு வந்தவர் யார் என்று சொன்னால் ஞான சம்பந்தரும் நாவுக்கரசரும் தான் பகுத்தறிவை உலகத்துக்கு கொண்டு வந்துவாங்க. நீ தேவையில்லாத விடயங்களை நம்பாம ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்று சொல்லுகிறார். எத்தனை தீமைகள் வந்தாலும் திருமுறை பாடுகிற அன்பர்களுக்கு அது நன்மையே செய்யும் என்பதுதான் நம்முடைய இந்த மாநாட்டினுடைய மிகப்பெரிய கருப்பொருள். 23 ஆண்டுகளுடைய கருப்பொருளாக தேவாரத்திற்கும் தமிழிசைக்கும் ஒரு தலை மகுடமாக இந்த ஆண்டு விழா மிக மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. அதில் பொருத்தமாக இந்த ஆண்டு வந்திருக்கிறவர்கள் நம்முடைய தமிழ் அறிஞர்கள், நம்முடைய தமிழருவி ஐயாவாக இருக்கட்டும், நம்முடைய இலக்கிய செம்மல் தர்மயாதன புலவர் மதுசூதனன் ஐயாவாக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே மிக அழகான முறையிலே இந்த கட்டுரைகளை, இந்த தமிழிசை மாநாட்டினுடைய சிறப்புகளை மிக அழகாக சொன்னார்கள். அதில் நம்முடைய புலவர் அவர்கள் சொன்னார்கள், மிக அழகாக நிறைய ஆராய்ச்சி, நிறைய கட்டுரைகள், இதெல்லாம் பதியப்படணும், இதெல்லாம் நூல்களாக புத்தகங்களாக வெளிவரணும், இதெல்லாம் பாமர ஜனங்களுக்கு இளைஞர்களுக்கு போய் சேரணுங்கிறதுல அவர் முனைப்பாக இருக்கிறார். அதில் இந்த தேவாரம் கண்டுபிடிச்ச நாளிலிருந்து சில பேர் தேவாரத்தை கண்டுபிடிச்சவன் ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லுகிறார்கள். ஆனால் அதற்கு முன்னால் 400 ஆண்டுகளுக்கு முன்னதாக விஜயாலய சோழனுடைய காலத்திலேயே தேவாரம் ஓதப்பட்டது என்று லால்குடியில் இருக்கிற தவத்துறையில் இருக்கிற அந்த கல்வெட்டு சொல்லுகிறது. திருக்கைக்கோட்டி மண்டபம் என்று பெயர் வைத்தார்கள். இந்த திருக்கைக்கோட்டி மண்டபம் அப்படின்னு சொன்னால் சிவலிங்கம் கிடையாது, உற்சவமூர்த்திகள் கிடையாது, எந்த உருவமும் கிடையாது. ஆனால் அந்த மண்டபத்திற்குள்ளே ஒரு ஓலை சுவடி கட்டைகள் இருக்கும். அந்த ஓலை சுவடிக்கு சோடசோ உபசாரம் என்று சொல்லக்கூடிய தீபாராதனைகளை செய்து, அர்ச்சனைகளை செய்து, நைவேத்தியங்களை காண்பித்து வழிபாடு செய்த வழக்கம் உண்டு. அந்த ஓலைச்சுவடிகள் தான் தேவாரம் என்கிற மிக சிறப்பு வாய்ந்த அந்த ஓலைச்சுவடிகள் அங்கு இருந்தது. அது திருக்கைக்கோட்டி மண்டபம் என்று பெயர் வைத்தார்கள். அந்த பழக்கம்தான் இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய 12 திருமுறைகளை அதை திருக்காப்பிட்டு அதை ஒரு அடியார் தலையிலே சுமந்து கொண்டு அதை வீதி வளமாக நாம் புறப்பாடு செய்து கொண்டு வருகிறோம். சிவபெருமானுக்கு நிகராக, சிவபெருமானுடைய மூர்த்தங்களுக்கு நிகராக 12 திருமுறைகளை, நூல்களை சிவலிங்கமாகவே பார்க்கிற வழக்கம் நம்முடைய சைவ சமயத்திலே மட்டும்தான் உண்டே தவிர, அவர் சொன்னது போல வைஷ்ணவத்தில், வைகாசன ஆகமத்தில் அந்த வழக்கம் கிடையாது. அரையர் சேவை அப்படின்னு உண்டு வைஷ்ணவத்தில். ஸ்ரீரங்கத்தில் அரையர் சேவை, அரையர்னா ராஜா. இந்த ராஜா மாதிரி வேஷம் போட்டுக்கொண்டு அவர்கள் பெருமாள் முன்னாடி பாடுவார்கள் இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை. அவர்களுக்கு பண்கள் கிடையாது, ஆனால் ஒரே ஒரு பண்ணை வைத்து மட்டும் பாடுவார்கள். அது கௌளதம் அப்படின்னு சொல்லுவார்கள். கௌளதம் அப்படிங்கிறது நம்மள கௌசிகம் அப்படின்னு சொல்லுவோம். கௌசிகம் அப்படின்னு சொன்னால் தமிழில் பண் கௌசிகம். அவர் சொன்ன மாதிரி இதற்கு நிகரான பண்கள் மரபு அழிஞ்சு போச்சு. இந்த குடந்தை சுந்தரேசனார்னு ஒரு பெரியவர் இருந்தார், பன்னிசை வித்தகர், பன்னிசை மரபை போற்றியவர் குடந்தை சுந்தரேசனார். அவர்கள்தான் இந்த பன்னிசையை மரபை காப்பாற்றினார்கள். அதற்கு முன்னாலேயே நம்முடைய விபுலானந்த அடிகள் யாழ் மரபு என்கிற ஒரு நூலை ஏற்படுத்தி சைவ உலகத்திற்கு மட்டுமல்ல, இசை உலகத்திற்கு, தமிழிசைக்கு ஒரு மணிமகுடமாக இருந்தவர் நம்முடைய விபுலானந்த அடிகள். அப்பேற்பட்ட அந்த மரபை திருவாசகம் எப்படி பாடணும்னு முதல்ல சொல்லி கொடுத்தவர் யாருன்னா, அப்போ ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. இப்போ நாங்கள் கூட திருவாசகம் முற்றல் செய்யும்போது எந்த ராகத்தில் வேணாலும் பாடலாம்ங்கிற ஒரு வழக்கம் வந்துருச்சு. திருவாசகத்திற்கு பண் கிடையாது. ஆனால் திருப்பெருந்துறை புராணம் சொல்லுகிறது திருவாசகத்திற்கு முல்லைப்பண் என்கிற ஒரு பண் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இப்போ இந்த முல்லைப்பண் அப்படின்னு சொன்னால் இதுக்கு என்ன ராகம்னு தெரியல. சென்னையில் நாங்கள் ஓதுவா மூர்த்தியாக இருக்கிற காலத்தில் நாங்கள்லாம் எல்லாம் ஒன்று சேருவோம். நம்முடைய தமிழிசை சார்பாக நம்முடைய ராஜாசர் அண்ணாமலை ரெட்டியாருடைய அந்த நிகழ்வில் எல்லாரும் ஒன்று சேருவோம். அதில் பெரிய பெரிய ஓதுவா மூர்த்திகள்லாம் ஆராய்ச்சி செய்வார்கள். கடைசியாக ஒரு பண்ணை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி இந்த பண்ணுக்கு என்ன ராகம்னு கண்டுபிடிக்க முடியாது, கடைசியில் ஏதாவது ஒரு ராகத்தை போட்டு நாங்கள் போயிடுவோம். கர்நாடக சங்கீதத்தில் இருக்கிற ஒரு 1000-2000 ராகங்கள் இருக்கிறது.
இன்னும் சொல்லப்போனால் பாலமுரளி கிருஷ்ணாங்கிற பெரிய வித்வான் அவர் ஒரு 5 ராகத்தை கண்டுபிடிச்சிருக்கிறார். சுரங்களை மாற்றி 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 போட்டு புதிதாக ஒரு ராகத்தை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் பண்களில் அது செய்யக்கூடிய வளமை நிச்சயமாக கிடையாது. ஆனால் 1008 பண்கள் இருந்த பண்கள் போய் இப்போ நிலைமை ஓதுவா மூர்த்திகள் இல்லாதனால, பாடசாலை இல்லாதனால, நீங்களெல்லாம் தேவாரம் பாடாததுனால, தேவாரத்தை வழி வழியாக கொண்டு வராததுனால வந்த விளைவு இன்னைக்கு 1008 போய் 108 போய் இப்போ வெறும் 21 பண்களில் நிற்கிறது. அதுலேயே 21 பண்களில் புலவர் சொன்ன மாதிரி கர்நாடக சங்கீதமே அதிகமாக கலந்திருக்கிறது. இப்போ முல்லைப்பண், குறிஞ்சிப்பண், மருதப்பண்ங்கிறது கிடையாது. இப்போ பாலைப்பண் என்பது செவ்வழின்னு போயிட்டுது. ஆக முல்லைப்பண் அப்படின்னா இந்த முல்லைப்பண்ணுக்கு என்ன ராகம் அப்படின்னு ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணுகிற பொழுது 5 சுரங்கள் உள்ளது முல்லைப்பண். அந்த 5 சுரங்கள் உள்ளது நைவலம் என்று சொல்லக்கூடிய நட்டபாடையா இல்லை மோகனமா என்கிற ஒரு பிரச்சனை வந்தபோது நட்டபாடையை கொண்டு திரும்ப இதில் சேர்க்க வேண்டாம்னு ஒரு பிரச்சனை வந்தது. நட்டபாடை உங்களுக்கு தெரியும். எந்த பதிகம் நீங்கள் பிள்ளையார் பாட்டு பாடினாலும், தோடைய செவியன் பாடினாலும், உண்ணாமலை உமையாரோடு பாடினாலும் 22 பதிகங்களை பாடியிருக்கிறார் ஞானசம்பந்தர் நட்டபாடையில். அந்த நட்டபாடையில் நேற்று மாலையில் சொன்ன இந்த மல்லாரி அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருந்தது நம்முடைய தமிழ் சமுதாயத்தை. மல்லாரி அப்படின்னு சுவாமி புறப்படுகிற பொழுது சிவாச்சாரியார்கள் யாகசாலையின் முன்பதாக நின்று அங்கே பெருமானை வழி அனுப்பி வைக்கிற பொழுது அங்கு நாதஸ்வர வித்வான்கள் மல்லாரி என்று சொல்லக்கூடிய அந்த இசையை வாசிப்பார்கள். இன்னும் திருவாரூரில் ஒருபடி மேலே போய் மற்ற இடங்களில் இருக்கிற மாதிரி அங்கே அந்த வாத்தியம் கிடையாது. பஞ்சவாத்தியம்னு சொல்லுவார்கள். அதில் மிக மிக சின்ன ஒரு வாத்தியம், யானையினுடைய தந்தத்திலே செய்யப்பட்ட ஒரு நாதஸ்வரத்தை வைத்து கொண்டுதான் திருவாரூர் பெருமானுக்கு வாசிக்கிற வழக்கம் உண்டு. அவர்கள் என்ன அந்த அந்த நாயனத்தில் நாதஸ்வரத்தில் எந்த ராகம்னு கண்டுபிடிக்க முடியாது. அவர் ஏதோ ஒரு வாசிப்பார், அது கேட்குறது ரொம்ப இனிமையாக இருக்கும். ஆனால் இன்ன ராகம் இன்ன பண்ணுன்னு தெரியாது. அப்படி நாதஸ்வர வித்வான்கள் அந்த 2 சுரங்களாக வாசிப்பார்கள். இதை முதல்ல பாடியவர் யாருன்னா ஞானசம்பந்தருங்கிற பெருமான் நட்டபாடை என்கிற கம்பீர நாட்டையில் இந்த 2 சுரங்களை பாடினார். பூவம் வலி கணல் புனல் புவி கலை ஊரை மறை திரி குணம் அமர் நேரி தேவ மலி தரு சூரர் முதலிய திகழ் தரும் உயிர் அவை அவை தயம பவ மலி தொழில் அது நினைபவர் பது மனம் மலரது நினைபவர் சிவ நது சிவபூரம் நினைபவர் செழு நிழல் இனில் நீலை பெறுவரே பூவம் வள்ளி கண்ணல் பூனல் புவி கலை ஊரை மறை திரிகுணம் அமர் நேரி திவமலி தரு சூரர் முதலியர் திகழ் தரும் உயிரவை அவை தம பவமலி தொழில் அது நினைவோடு பதுமணன் மலரது மருவிய சிவனது சிவபுரம் நினைபவர் செழுநிழனில் நிலை பெறுவரே. இந்த 5 சுரங்களை வச்சு இதை ஞானசம்பந்தர் முதல்ல பாடுறார். இந்த பாட்டை கேட்டவர்கள் தான் நம்முடைய வித்வான்கள் நாதஸ்வர பெருமாட்கள். இதை 2 சுரமாக பிழை பொறுக்கின்ற ராகமாக இந்த ராகத்தை பெருமானுடைய திருமுன்பு நின்று வாசிப்பார்கள். இப்போ இந்த வழக்கம் என்ன ஆயிடுச்சுன்னா எங்களுடைய ஓதுவா மூர்த்திகளுடைய சமுதாயத்தில்
பிடியதன் உருவமை பதிகத்தை வியாழக்குறிஞ்சி என்கிற சௌராஷ்டிரத்தில் பாடாமல் நாங்கள் என்ன செய்கிறோம், விநாயகருடைய பாடலாக இருக்கிறதுனால இதை கம்பீர நாட்டையில் பாடுவது நல்லது என்பதனால பிடி அதன் ஒரு ஊமை கோல மிகு கரியது வடி கொண்டு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கண பதி வர அருளிடல் மிகு கொடை வட்டி வினர் பயில் வழி வளமுறை இறையே பிடி அதன் உருவுமை கொளமிகு கரியது வடி கொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளிடல் மிகு கொடை வட்டி வினர் பயில் வழி வளமுறை இறையே. இப்படி இசைவாணர்களாகிய எங்கள் ஓதுவா மூர்த்திகள் போன்ற பெரியவர்கள் இந்த கம்பீர நாட்டை ராகத்தை பண்களை கொண்டு வந்தார்கள். இப்போ திருவாசகத்தில் ஒரு பெரிய இடர்பாடு என்னன்னா, இதை எந்த ராகத்தில் பாடுறது திருவாசகத்தை அப்படின்னு சொன்னால், திருவாசகத்தில் முகாரியில் பாடலாமா? இப்போ ஒரு ராகத்துக்கும் ஒரு சிறப்பு உண்டு. காலையில் பாடும் ராகம் என்னவோ அப்படின்னு ஜிஎஸ் ஜெயராமன் கேட்பார். பூபாலம் அப்படிம்பார். சரியாக ஒரு 10 மணிக்கு பாடுற ராகம் என்ன ராகம் அப்படின்னு கேட்டால் ஒரு சில ராகங்கள் உண்டு. தன்யாசி, இந்த மாதிரி சாவேரி, இதெல்லாம் பாடுற வழக்கம் உண்டு. சரியாக உச்சி காலத்தில் 12 மணிக்கு இப்போ இந்த நேரத்தில் பாட வேண்டிய ராகங்கள் ஸ்ரீராகம், மத்தியமாவதி, இந்த ராகங்கள்லாம் பாட, ரஞ்சனி, ஸ்ரீரஞ்சனி, இப்படி சில ராகங்கள்லாம் உண்டு. இதெல்லாம் பாடுற வழக்கம் இருந்தது. ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த செந்துருத்தி அப்படிங்கிற ஒரு பண்ணு இருக்குது. நம்முடைய மூவர் முதலிகளும் யாருமே கையாண்டு பாடாத ஒரு ராகம் செந்துருத்தி அப்படின்னு ஒன்று. செந்துருத்தின்னு பாடிருப்பீங்க. மீளா அடிமை ஒரே ஒரு பதிகம். இந்த மீளா அடிமைக்கு என்ன ராகம்னு யாருக்கும் தெரியல. இப்போ என்ன பண்ணிட்டோம், நாங்கள் என்ன சேர்ந்து மத்தியமாவதின்னு ஒரு ராகத்தை அதுக்கு போட்டுவிட்டோம். சரி, இந்த மத்தியமாவதி சங்கீதக்காரங்க என்ன சொல்கிறாங்க, ராத்திரியில் மத்தியமாவதி பாடுற வழக்கம் கிடையாது அப்படின்னு ஒதுக்கி வச்சு விட்டாங்க. ராத்திரியில் நீலாம்பரி, ஆனந்த பைரவி, குறிஞ்சி, இந்த மாதிரி ராகங்கள் தான் பாடுற வழக்கம் மாலை நேரங்களில். ஆனால் மத்தியானத்தில் பாட வேண்டிய இந்த மத்தியமாவதியை, செந்துருத்தியை சுந்தரர் எப்போ பாடினார்னு சேக்கிழார் சொல்லுகிறார். சரியாக இரவு 8:30 மணிக்கு நம்முடைய காஞ்சிபுரத்திலிருந்து புறப்பட்ட சுந்தரர், இடக்கண் பெற்ற சுந்தரர், வலதுகண் பெற முடியாத சூழ்நிலையில் நேராக பறவையன் மண்டலி அப்படிங்கிற திருவாரூருக்கு வாசலில் இருக்கிற, திருவாரூர் தேரடிக்கு பக்கத்தில் இருக்கிற துர்வாசர் வழிபட்ட அற்புதமான சிவாலயம் பறவை உன் மண் தளி. பறவைனா கடல். கடல் ஒரு காலத்தில் அந்த கோயில் வாசல் வரைக்கும் வந்துச்சா. அப்பேற்பட்ட உள்ள நுழைய முடியாத மண் தளி அப்படின்னு சொல்லுகிறார். மண்ணால் ஆக்கப்பட்ட ஒரு கோயில். இன்னைக்கு மண்ணெலாம் இல்லை, கருங்கல்லாம் இருக்குது. பாடல் பெற்ற ஸ்தலம். அங்கே போய் பதிகம் பாடுறார். தூவாயா தொண்டு செய்வார் தொழுவார் படு துக்கங்கள் காவாய கண்டு கொண்டார் ஐவர் காக்கிலும் நாவாயால் உன்னையே நல்லன சொல்லுவேற்கு ஆவாய பறவை உள் மண்டலி அம்மானே. மிக அழகாக சொல்கிறார் சுவாமி. வேதம் ஓதுகிற வாயினால் தூவாயால் தொண்டு செய்வார். கோயிலில் போனால் என்ன செய்யணும்னு சுந்தரர் சொல்லுகிறார். இப்போ அவர் சொன்னார், கோயிலில் போனால் முதல்ல என்ன பண்ணணும்? நேராக போய் சக்கரை பொங்கலை வாங்கி சாப்பிடணுமா? இல்லை 2 விளக்கை வாங்கி, நெய் விளக்கை வாங்கி பிள்ளையார் முகத்துக்கு முன்னாடி, அருணாச்சலேஸ்வரர் முன்னாடி இப்படி காட்டணுமா? இல்லை அர்ச்சனை செய்யணுமா? அர்ச்சனை பாட்டே ஆகும் ஆதலால் மண்மேல் நம்மை தமிழால் பாடு என்றார் தூமறை பாடும் வாயார் என்று சொன்னார். சிவபெருமான் வேதம் ஓதுகிறான். ஆனால் அவனுக்கு விருப்பமாக கேட்பது எது என்று சொன்னால் இசை என்று சொல்லுகிறார். ஆனாயர் புராணத்தில் மிக அழகாக சொன்னார்கள். ஆனாயனாயனார் புராணங்களில் சில புராணங்கள் கடுமையாக இருக்கும். பெரிய புராணங்களில் இளைஞர்கள்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். இன்னும் எனக்கு என்ன ஆசைனா, அவர் போன்றவர்கள் பெரிய புராணத்தை ஒரு அரங்காவே தனியாக வச்சுருக்கணும்.
இந்த விழா இந்த இதில் பெரிய புராணத்திற்கென்று தனியாக ஒரு அரங்கம் நீங்கள் உருவாக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். ஏன்னா இங்கே இருக்கிற சிறார்கள் பெரியவர்களுக்கெல்லாம் நாயன்மாவுடைய புராணங்கள், நாயன்மாவுடைய குருபூசைகள், நான் இன்றைக்கி இந்த கோயிலுக்கு வரும்போது ரொம்ப மனமகிழ்ந்த 63 நாயன்மாவுடைய 50 திருமேனிகளை இந்த நம்முடைய ஆலயத்திலே மிக சிறப்பாக வைத்திருக்கிறார்கள், குருபூசையும் செய்கிறார்கள். அப்போ நாயன்மார்கள் யார், அவர்கள் செய்த தொண்டு என்ன என்பது வருங்கால சந்ததிக்கு நிச்சயமாக தெரிய வேண்டும் என்பதனால தான் இன்னமும் ஆதீனங்களில் நம்முடைய மடங்களில் பெரிய புராணத்தை கண்போல போற்றி பாதுகாக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 26வது தர்மயாதன குருமகா சன்னிதானம் அவர்கள் பெரிய புராணத்தை மிக சிறப்பாக செம்மையாக உரை செய்ய வேண்டும் என்பதற்காக அதை தன்னுடைய பார்வையிலே இருந்து அந்த பெரிய புராணத்தை மிக செம்மையாக செய்து முடித்தார்கள் என்பது நம்முடைய வரலாறு. அதைத்தான் இப்போ இருக்கிற குருமகா சன்னிதானம் அவர்களும் மிக செம்மையாக செய்கிறார்கள். இதுக்காக சொல்ல வர, நாயன்மாருடைய வரலாறில் ஆனாய நாயனார் இசைக்காகவே வாழ்ந்தவர் ஆனாயர். லால்குடி பக்கத்தில் திருமங்கலம்னு ஒரு ஊர், உருத்திர பல்குடி ஆறு ஓடுகிற அந்த ஊர். அங்கே இருக்கிற சுவாமிக்கு பேர் சாமவேதீஸ்வரர் அப்படின்னு பேர். சாமவேதம் அங்கே தான் வகுத்ததாக ஒரு வரலாறு சொல்லுகிறது. அந்த ஊரில் இடையர் குலத்தில் தோன்றியவர், அதாவது இடையர்னா யாதவர்கள் அப்படின்னு சொல்லுவார்கள், கோணார்னு சொல்லுவாங்க, பசுமாடு மேய்க்கிறவர், கிருஷ்ணனுடைய பரம்பரை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் அந்த சுவாமியினுடைய பாருங்கள், கிருஷ்ணர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இருப்பார் நாயன்மார். அந்த கோண கொண்டையெல்லாம் போட்டுக்கொண்டு கையில் புல்லாங்குழல் வைத்துக்கொண்டு ஒரு காலை மடித்து வைத்து கொண்டு தான் கொன்றை மரத்தின் கீழே அவர் புல்லாங்குழல் வாசிப்பார். இப்போ அவர் சொன்னார், உலகத்திலேயே முதல்ல தோன்றிய இசை குழல் இசை. மிக அழகாக சொன்னார், மனித எலும்பில் தொலை போட்டு இசையை வாசிச்சிருக்கிறார் ஐயா. அப்போ பின்னால் அது வேங்குழலாக மாறியது, மூங்கில வச்சு வாசித்தார்கள். ஆனாய நாயனார் எந்த காலம்னு தெரியல, மிக பழமை வாய்ந்த காலம். நாயன்மார்களில் பழமை வாய்ந்தவர்கள் மூர்த்தி நாயனார், மற்றொருவர் ஆனாய நாயனார். இந்த 2 பேருமே நாவுக்கரசருக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள். இன்னும் சொல்லப்போனால் சண்டிகேஸ்வரருக்கே முன்னாடி வாழ்ந்தவர்கள், கண்ணப்பருக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள். ஆக ஆனாய நாயனார் என்ன பண்ணுறார் தெரியுமா, புல்லாங்குழலை அந்த மாடுகள் மேய்க்கிற பொழுது அப்படி மாடு வச்சுட்டே போவார். இந்த மாடுகள்லாம் போய் புல்லுகளை மேயும். இவர் கொன்றை மரம்னு ஒரு மரம் இருக்குது, அது பேர் சொர்ணவல்லின்னு பேர். கேரளாவில் தங்க வைக்கிற இடத்துல கொன்றைய வெயி அப்படிம்பான். பொன்னார் மேனியனேயே புலித்தோலை அரை கசைத்து, அடுத்த வரி, மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே. கொன்றை மலர்கள் தேவாரங்களில் அங்கங்கே நிறைய இடங்களில் வரும். கேரளாவில் வழக்கம் உண்டு. கேரளாவில் நிறைய தங்கம் போட்டால் தான் பொண்ணு கொடுப்பாங்க மலையாள நாட்டில். இப்போ இந்த பணங்காசு இல்லாதவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, தன்னுடைய பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுகிற பொழுது நகை போட முடியலங்கிறதுனால இந்த கொன்றை மலரை கொண்டு வந்து நிறைய கையில் கொடுத்து, இந்தாங்க மாப்பிள்ளை என் பொண்ணை பிடிச்சிக்குங்க அப்படின்பான். இவன் முழிப்பான், என்னடா அப்படின்னா, தங்கத்துக்கு நிகரான இந்த மலர்கள் கொன்றை மலர்கள் அப்படின்னு ஒரு வழக்கம் இருந்தது. அதனால தான் அந்த சித்திரை, இந்த ஓணம் பண்டிகை நடக்கிற பொழுது கொன்றை மலர்களை வச்சு அலங்காரம் செய்வார்கள் மலையாள நாட்டில். ஆக நம்முடைய சுந்தரர் இந்த ஆனாய நாயனாருடைய வரலாறை பார்க்கும்போது, ஆனாயர் என்ன பண்ணுகிறார், புல்லாங்குழலை எடுத்து வச்சு மாடுகள்லாம் மேய்ந்து கொண்டிருக்கிறது. இவருக்கு பண்கள் இப்போ ஆனாய தோன்றிய காலம் தெரியல, அவர் என்ன பண்ணில் வாசித்தார்னு சொல்லலை. ஆனால் அனைத்து பண்களிலுமே அவர் புல்லாங்குழலில் வாசிக்கிறாராம். என்ன வாசித்தார்னா, கீர்த்தனையோ சுரங்களோ ஆவர்த்தனைகளோ அவர் வாசிக்கல. பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய நமசிவாய மந்திரத்தை புல்லாங்குழலில் வாசித்து சிவபெருமான் திருவடியை சேர்ந்தார். இப்போ சிவபெருமான் அங்கே வர்றார். எப்படி வந்தாராம், ஆனாயர் குழலோசை கெட்டருளி அருட்கருணை தானாய திருவுள்ளம் உடைய தவவள்ளியுடல் காணாதி காரடராம் கண்ணுதலார் விடை உகைத்து வானாதி வந்தணைந்தார் மதினாரும் சடைத்தாழ. இவர் புல்லாங்குழல் வாசிட்டே இருக்கிறார். ஒரு நாள் இல்லை,
இருநாள் கிடையாது, பல நாள் புல்லாங்குழல் வாசித்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் இவருடைய வாசிப்பு சிவபெருமானுடைய செவிக்கு சென்று எட்டியது என்று சொல்லுகிறார். இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் நமக்கெல்லாம் தெரியும், இலங்கையில் வாழ்ந்த பெரியவர்கள்லாம் ரேடியோ இல்லாமல் நம்ம வாழ்ந்ததே கிடையாது. அந்த 1:30 மணிக்கு ரேடியோவில் அந்த ஒளிபரப்பெல்லாம் கேட்குற பொழுது நமக்கு ஒரு பெரிய உற்சாகம் வரும். இந்த ரேடியோவில் சவுண்டு எங்கேருந்து வருது அப்படின்னா, ஃப்ரீக்வன்சி, அலைக்கற்றைன்னு சொல்லுவார்கள். ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒரு டவர் மூலமாக அலைகளை அந்த இசைக்கற்றைகள் சுமந்து கொண்டு வந்து, இன்னும் சொல்ல போனால் நம்முடைய ஊர்களில் ஒரு 10 மைலுக்கு அப்பால் எங்கேயோ ஒரு திருவிழாவில் ஒரு ரெக்கார்டிங் ஓடிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு காற்றுல சவுண்டு மட்டும் நிறைய வரும், பாட்டு வரும், ஒரு 2 வரி வரும், அப்புறம் மறைஞ்சிடும். இந்த காற்றில் இந்த அலைக்கற்றைகளை, இந்த ஒளிக்கற்றைகளை, அந்த சவுண்டை அந்த அலைக்கற்றை சுமந்து கொண்டு வருகிறது. இதே மாதிரி நாம் பாடுகிற தேவாரமும் நாம் சொல்லுகிற வேதங்களும் சிவபெருமானுடைய திருச்செவிக்கு போய் சேருகிறது என்பதை தெய்வ சேக்கிழார் பெருமான் இந்த புராணத்தின் வாயிலாக மிக அழகாக சொன்னுகிறார். இவர் வாசிக்க வாசிக்க பெருமானுடைய திருச்செவிக்கு போய் எட்டியதான். இப்போ சுவாமி வந்து நிற்கிறார். வந்தவர் என்ன பண்ணுறாருன்னா, பெருமான் இவரை பார்த்து விட்டார், புல்லாங்குழல் வாசிக்கிறார். வந்தவர் சாட்சாத் பரமேஸ்வரன் சிவபெருமான் அம்பிகையோடு வந்து விட்டார். விடை வாகனத்தில் வந்து விடுறார். இவர் கையெடுத்து நமஸ்காரம் செய்ய போகிறார். அப்போ சாமி சொல்கிறாரா, இந்நிலையே நம்பால் வந்து அணை, தயவு செய்து உன்னுடைய மியூசிக்கை, உன்னுடைய புல்லாங்குழலை நிறுத்தி விடாதேப்பா. கைலாயம் வரைக்கும் போகிற வரைக்கும் போர் அடிக்கும். ஃப்ளைட்டில் போகும்போது 8 மணி நேரம் நாங்கள் பிரயாணம் செய்யணும். அது வரையிலும் நீ எங்களோட கைலாயம் வரைக்கும் வரணுமேப்பா. அதனால் இந்த எப்படி வாசிக்கிறியோ அதே நிலையோடு நம்பால் வந்து அணைவாய்னு சொல்லி, நாயன்மார்களே புல்லாங்குழல் வாசித்து கொண்டு கைலாயம் சென்று சேர்ந்த ஒரே நாயனார் ஆனாய நாயனார் என்பது நம்முடைய பெரிய புராணம் சொல்லுகிற மிக சிறப்பு வாய்ந்த ஒரு வரலாறு. நீங்கள் இசையை நீங்கள் சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. இப்போ ஓதுவா மூர்த்திகளை நான் நினைக்கும் போது, தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏன் உருவாகலை அப்படின்னு சொன்னால், அங்கே யாரும் ஓதுவார்களை மதிக்கிறது கிடையாது. நீங்கள் கேட்பீங்க, நானே ஒரு ஓதுவாராக இருந்து தான் தர்மயாதனத்தில் இருந்து வந்தவன், எவ்வளோ பண்ணவன், இன்றைக்கி ஏன் இந்த இடத்துக்கு வந்தோம்னா, திருமுறைக்காக போராடி போராடி சலிச்சு போச்சு. இப்போ அவங்கெல்லாம் லண்டனில் வந்து உட்காந்ததுனால நிம்மதியாக இருக்கிறாங்க. இன்னமும் தமிழ்நாட்டுடைய நிலைமை வேறு. அதனால தான் இலங்கையில் இன்றைக்கி அங்கேயும் நிலைமை வேறு தான். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நம்முடைய பிள்ளைகள் அன்றைக்கி யாழ்ப்பாணத்துலேயோ கொக்குவில்லையோ மட்டக்களப்புலையோ மற்ற இடங்களில் நான் போய் பார்க்குற பொழுது பிள்ளைகள் மிக வடிவாக பஞ்சபுராணத்தை எழுந்து நின்று கூச்சம் இல்லாமல் பாடினவர்கள். எல்லோரும் திருநீர் பூசினாங்க. நீங்களாம் அப்படி தான் இருந்தீங்க. ஆனால் இன்றைய பிள்ளைகள், அங்கே இருக்கிற பாடசாலை அதிபர்களும் ஆசிரியர்களும் நல்ல வடிவாக ஒரு சினிமா பாட்டை பாட சொல்லுங்க, நல்ல சினிமா பாட்டை பாட சொல்லுங்க என்று ரெக்கார்ட் பண்ணி ஜி தமிழுக்கும் விஜய் டிவிக்கும் அனுப்பிச்சு வச்சு, தமிழ்நாட்டில் எப்படியாவது இந்த பிள்ளை போய் பாடி பரிசு வாங்கினா போதுங்கிற நிலைமையை உண்டாக்கி விட்டார்கள். இதற்கு யார் காரணம் என்று சொன்னால், குருமார்களும் ஆச்சாரியர்களும் உங்களை போன்ற பெரியவர்களும் நம்முடைய தாய் நாட்டிற்கு நல்ல ஓதுவா மூர்த்திகளை நியமித்து இவர்களை போன்ற புலவர்களை நம்முடைய யாழ்ப்பாணத்திற்கு, நம்முடைய இலங்கைக்கு அனுப்பிச்சு வச்சு ஒரு பயிற்சி பட்டறையை உருவாக்க வேண்டும். அதற்கு சைவ ஒன்றியம், பிரித்தானியா சைவ ஒன்றியமானது நிச்சயமாக யாழ்ப்பாண மண்ணிற்கு ஒரு ஏற்பாடை செய்ய வேண்டும் என்று நான் இந்த நேரத்தை நான் விரும்புகிறேன். இதில் ஏன் அப்படின்னு சொன்னால், தமிழகத்தில் அறநெறி பாடசாலைகள்னு கிடையாது. நிகழ்ச்சி பண்ணோம்னா கூட்டம் வருவாங்க, எல்லோரும் கேட்பாங்க. ஆனால் பிள்ளைகளை அனுப்ப மாட்டாங்க, சின்ன பிள்ளைகளை அனுப்ப மாட்டாங்க. ஆனால் மாற்று மதங்களில் அவங்க என்ன பண்ணுறாங்க, பிரியாணி, ட்ரெஸ்ஸு எல்லாம் கொடுத்து மாற்று மதங்களுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் நம்முடைய நாட்டில் ஒரு பெரிய சிறப்பு இருக்குன்னா, அறநெறி பாடசாலைகள் அப்படின்னு கொழும்பில் மற்ற இடங்களில் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரியாக கட்டாயமாக பிள்ளைகள் அங்கே போய் நின்று சூரிய நமஸ்காரம் செய்யணும், அதுபோல் தேவாரங்களை சொல்லணும். இப்படியெல்லாம் நிறைய அன்று ஒரு நாள் முழுவதும் அறநெறி பாடசாலைகளில், அப்படி நம்முடைய இலங்கை திருநாட்டில் மட்டும்தான் அறநெறி பாடசாலைகள் என்கிற ஒரு ஒழுக்கம், ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பயிற்சி பட்டறை அங்கு மட்டும்தான் நிகழ்கிறது. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பை நீங்கள்லாம் போற்றி பாதுகாக்க வேண்டும். ஏன்னா வருங்கால சமுதாயத்திற்கு தமிழிசை இல்லைன்னு சொன்னால் வேறு எந்த இசையை புகற்றுவது? நாத தனுமணிசம் சங்கரம் நமாமி மே மனசா சிரசா நாத தனுமணிசம் அப்படின்னு யார் பண்ணா? தியாகராஜ சுவாமிகள் பாடினார். இந்த பாட்டு யாருக்காவது புரியுமான்னா புரியாது. காதல் கனிரசமே
அப்படின்னு பியூஷ்ண பாடினார்னா புரியுது. இதே ராகத்தில் பியூஷ்ண பண்ணிவிட்டார், அப்படியே தமிழில் எடுத்து பாடிவிட்டார். சிவபெருமான் கிருபை வேண்டும், சிவபெருமான் கிருபை வேண்டும், வேறென்ன வேண்டும், சிவபெருமான் கிருபை வேண்டும், அவள பிறப்பொழிய வேண்டும், அவள பிறப்பொழிய வேண்டும். அப்படின்னு இதையே தமிழில் பாடினோம்னா கேட்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது. இதை எழுதினவர் யார் தெரியுமா? பாபநாச சிவன் என்கிற ஒரு பெரியவர் நம்முடைய தமிழ் கீர்த்தனைகளை கொண்டு போய் சேர்த்தார். மாரிமுத்தா பிள்ளை என்கிற பெரியவர் பார்த்தார், மும்மூர்த்திகள் தெலுங்கிலேயும் சமஸ்கிருதத்திலேயும் இருந்த நம்முடைய இந்த சங்கீத பாடல்களை தமிழில் கொண்டு போய் சேர்த்த பெருமை தமிழ் மூவர் முதலிகளுக்கு மிக மிக அவசியமான ஒன்று உண்டு. அதில் அருணாச்சல கவிராயர், முத்துத்தாண்டவர், நம்முடைய மாரிமுத்தா பிள்ளை போன்ற பெரியவர்களுக்கு மிக மிக பங்கு உண்டு. இதெல்லாம் நம்ம நிறைய கற்றுக்கிறது இல்லை. நான் சொன்ன மாதிரி காண வேண்டாமோ சிதம்பரம், காண வேண்டாமோ அருமருந்தொரு தனி மருந்திதை அம்பலத்தே கண்டேன், எந்நேரமும் முந்தன் சந்நிதியிலே நான் இருக்க வேணும் ஐயா. இடது பதம் தூக்கியாடும் நடராஜனடி பணிவையே நெஞ்சே, இடது பதம் தூக்கி ஆடும் காலை தூக்கி நின்றாடும் தெய்வமே, என்னை கை தூக்கியாள் தெய்வமே. ரொம்ப அற்புதமான ஒரு ராகத்தில் பாடினார் மாரிமுத்தா பிள்ளை சிதம்பரத்தில் தமிழில். நீங்களாம் தெரிஞ்ச ராகம் என்ன ராகம்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். காலை தூக்கி நின்றாடும் தெய்வமே, என்னை கை தூக்கியால் தெய்வமே. என்ன ராகம்? தொண்டரஞ்சு களியீரும் தொண்டர் அஞ்சு களியீரும் அடக்கி வண்டு பாடுற மாதிரி பாட வேண்டிய ராகம் இது. செவ்வழின்னு பேர். செவ்வழி ரொம்ப கடினமான ஒரு பண். யதுகுல காம்போதி, புல்லாங்குழல் வாசிக்கிற இடையர்கள் பாட வேண்டிய ராகம். யதுனா யதுகுலம்னா ஆடு மாடு அமைக்கிறவங்க, யதுகுலத்தவர்கள். அவர்கள் பாடுகிற காம்போதி, அரிகாம்போதி, யதுகுல காம்போதி, இந்த வெறும் காம்போதி. ஆக இந்த செவ்வழி அப்படிங்கிற பண் புல்லாங்குழல் வாசிப்பது மாதிரி வாசிக்கணும் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அப்போது நம்முடைய திருவாசகத்தில் இது ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. திருவாசகத்தை எந்த பண்களில் பாடுவது வழக்கம் அப்படின்னு வந்தபோது அதுக்கு பேகடாவை போடுறதா, இன்னும் திருவாவடுதுறையில் ஒரு பெரிய பிரச்சனை உண்டு. அந்த காலத்தில் 100 ஆண்டுக்கு முன்னாடி வரலாறில் திருவாவடுதுறையில் ஒரு தேவார பாடசாலை இருந்தது. நாங்கள்லாம் தேவார பாடசாலை முறையிலே வந்தவர்கள். இப்போ ரொம்ப இசைப்பள்ளி வந்துருச்சு. நீங்கள்லாம் பாக்கியவாளர்கள். ஓதுவார் ஐயா பக்கத்துலேயே உட்காந்து தேவாரம் பாடுறீங்க. முடிஞ்சால் அவர் தொடையிலேயே தாளம் போட்டுக்கலாம். என்னதான் சுதி மாறினாலும் அவர் கோச்சிக்க மாட்டார், தாளம் மாறினா அடிக்க மாட்டார், கோவிச்சு கொள்ள மாட்டார். ஆனால் அன்னைக்கு அப்படி கிடையாது. அவர் படித்ததே அப்படி கிடையாது. வாத்தியார் என்னைக்கு சவரம் பண்ணுறாரோ அன்றைக்கி அடி நிச்சயம் உண்டு அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு. இப்போது அந்த சவரம் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா அப்போல்லாம் செல்ஃப் சர்வீஸ் தான், அவங்களே பண்ணிக்குவாங்க. இப்போ கிராமங்கள், குக்கிராமங்களில் பார்த்திங்கன்னா இந்த ஷேவிங் ரேசர்லாம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வாழை மட்டையில் பிளேடை உள்ளே வச்சு அவங்களே ஷேவிங் பண்ணிக்குவாங்க. இந்த பசங்கள்லாம் சொல்லுவாங்க, டே வாத்தியார் இன்றைக்கி சவரம் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறாரா, பக்கத்தில் ஒருத்தம் ஏன்னா எரியும். அந்த
அப்போல்லாம் படிகாரம்லாம் வச்சு இப்போ இந்த ஆயிரமெல்லாம் போகிறோம். அப்போல்லாம் படிகாரம்னு கல் இருக்கும், அது தேய்ச்சிக்குவாங்க. வாத்தியார் இன்றைக்கி பட்டாபிஷேகம் பண்ணுறாரா, ஒழுங்காக இன்றைக்கி பாடம் எடுக்க போகிறாரு, இன்றைக்கி என்ன பாடம்னு தெரியல, ஒழுங்காக பாடி பண்ணுண்டா இல்லைனா அடி பட்டையை கிளப்பிடுவாரா அப்படின்னு. இப்போ என்ன ஆகும்னா, இப்போ வேலாயுதம் ஒதுவா மூர்த்திகள் என்ன பண்ணார் அந்த காலத்தில், அப்படி கஷ்டம் தேவாரம் படிக்கிறது. குடுமையை வச்சுருப்பாங்க, மாணவர்கள்லாம் குடுமையை வச்சுருப்பாங்க. ஆகம பாடசாலையும் உண்டு, வேத பாடசாலையும் உண்டு, சிகை ஒன்று, இந்த சிகை இந்த குடுமி வைக்கிறது உண்டு. இவர் என்ன பண்ணுவார், குடுமையை எப்படி பிடிச்சிக்குவார், சொல்லு மந்திரமாவது நீர், ஆமாம் மந்திரமாவது நீர். இல்லை தம்பி அப்படி கிடையாது, மந்திரமா வேதத்துக்கு 3 முறை உண்டு. இந்த வேதம் ஆகம பாடசாலையில் கணானாந்த்வா 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 அவ்வளோதான். அதுக்கு மேலே போச்சுன்னா அடி விழுந்துடும். கணபதிகும் 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 அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவன் மெட்ரு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அவன் எழுதவும் கூடாது. கணானாம் துவா கணபதிகும் அவாமகே 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 அப்படின்னு எழுதக்கூடாது. காதில் கேட்டு அந்த மந்திரங்களை நெற்று பண்ணிக்கணும். ஆனால் தேவாரங்களில் 5 தடவை சொல்லலாம்னு சொல்லுகிறது. அதனால தான் வேதத்தில் சுப்பிரமணியோம் சுப்பிரமணியோம் சுப்பிரமணியம் 3 முறைக்கு மேலே சொல்கிற வழக்கம் கிடையாது. ஆனால் தேவாரத்தில் 5 முறை உண்டு. ஒதுவரையா தோடுடைய செவியன் வீடை ஏறிவோர் சொல்லுங்க அப்படிம்பார். தோடுடைய செவியன் விடையேறி இல்லைப்பா, தோடுடைய செவியன் விடை இல்லைப்பா, அப்படி கிடையாது. தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி அப்படி இல்லைப்பா. தோடுடைய சொல்லு தோடுடை அப்படின்னு அவர் பொறுமையை இழந்து 3 முறைக்கு போய் 2 முறை சொல்லலாம் அப்படின்னு சட்டம் தேவாரத்துக்கு மட்டும்தான் சொல்லுகிறது, வேற எங்கேயும் கிடையாது. அப்போ என்னாச்சு, இந்த மாணவனை குடுமையை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாராம், இந்த காந்தார பண்ணுடைய சாகித்யங்களை அப்போ தான் சொல்லி கொடுப்பாங்க. இங்கே சொல்லு அப்படிம்பார். இவன் என்ன பண்ணுவான், இந்த வாத்தியார் கையில் மண் அள்ளிக்குவார். ஒரு கையில் மண், வாயை திறந்து பாடு. முதல்ல தேவாரம் படிக்கணும்னா வாயை திறந்து பாடணும். சில பேர் வாய்க்குள்ளேயே பாடுவான். பிடியதனு குழம்பு கரியது வடி கொடுதன வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான்னு சொல்லுகிறார். வாயடைத்து பாடவல்லார் வானுலகத்து இருப்பாரேங்கிறார். நல்ல வாயை திறந்து பாடணும். இது வண்ணம் இடை வனப்புன்னு சொல்லுகிறார் ஞானசம்பந்தர். வந்த வண்ணம் சொல்லுதல் வழிபாடு. அதாவது சந்தம்னு ஒன்று உண்டு. நான் இதை சொன்னேன். இந்த நல்ல பேச முடியாதவர்கள் வழிமொழி திரிவிராகம்னு ஒரு பண்ணு உண்டு. சுரர் உலகு நரர்கள் பயில் தரணி தளமுற நழிய கரணம் அதில் புறமெறிய விரவு வகை சரவிசைகள் கரமுடைய பரமனிடமா வரமருள வரன்முறையின் நிறைகொள் வரு சுருதி சிற உரையினால் பிரமனுயர் அரணனில் கொள் சரணையினை பரம பிரம புறமே. நல்லா பேச முடியாதவங்க இந்த 11 பாட்டையும் பாடினா போதும். இந்த கல்யாணத்தில் மாலை மாற்றக்கூடிய வழக்கம் ஒன்று உண்டு. வித்வான்கள்லாம் பாடுவாங்க, மாலை மாற்றினால் கோதை மாலை மாற்றினால் அப்படின்னு. உடனே வித்வான் வாசிப்பார், ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே. அன்னையோட ஆனந்தம் போச்சுன்னு அர்த்தம். அன்னையோட ஆனந்தம் போச்சு, அப்புறம் எங்கே ஆனந்தம் வர்றது? இப்போ இந்த மாலை மாற்றினால் பெண்ணினுடைய மாலை ஆணுக்கு போனதா, ஆணோட மாலை பெண்ணுக்கு வந்ததான்னு தெரியாது, எந்த மாலை கலந்ததுன்னு தெரியாது. இந்த மாதிரி ஒரு பதிகத்தை முதல்ல தமிழில் இசையோடு பாடியவர் ஞானசம்பந்தரை தவிர வேறு யாரும் கிடையாது, எந்த புலவரும் செய்யவில்லை. யாமாமா நீ யாமாமா யாழி காமா காணா காணா காமா காழிய மாமாய நீ மாமாய. இந்த முதல் வரிய கடைசி எழுத்துலேருந்து அப்படியே ஒன்றொன்னா அப்படி எடுத்துகிட்டு வந்து பொறுக்கி போட்டால் 2வது அடி கிடச்சி போயிடும். யாமாமா நீ யாமாமா யாழி காமா காணா காணா காமா காழிய மாமாய நீ மாமாய.
ஐயா இதெல்லாம் ரொம்ப பாடுறது கஷ்டமாக இருக்குங்க, வேறு ஏதாவது எளிமையான ஈஸியான ஒரு பதிகம் உண்டான்னா திரு ஏகபாதம்னு ஒரு பதிகம் இருக்கிறதுங்க. இந்த பதிகத்தில் என்ன சிறப்புன்னா 12 பாட்டும் ஒரே மாதிரி இருக்கும், 12 வரிகளும் ஒரே மாதிரி இருக்கும். பிரமபுர துறை பெம்மான் எம்மான், 2வது வரி பிரமபுர துறை பெம்மான் எம்மான், 3வது வரி பிரமபுர துறை பெம்மான் எம்மான், பிரமபுர துறை பெம்மான் எம்மான். என்னங்க 4 வரியும் ஒரே மாதிரி இருக்கேப்பா, அர்த்தம் வேறப்பா, பொருள் வேற, ஆனால் பாடுவதற்கு மிக எளிமை, ஈஸியாக மனப்பாடம் பண்ணிவிடலாம், ஒரு பதிகம் பாடிடலாம். நான் இன்னைக்கு நெஞ்ச நிமிஷம் சொல்லலாம், எனக்கு தேவாரத்தை ஒரு பாட்டை நான் சொல்லிவிட்டேன். பிரமபுர துறை பெம்மான் எம்மான், பிரமபுர துறை பெம்மான் எம்மான், பிரமபுர துறை பெம்மான் எம்மான், பிரமபுர துறை பெம்மான் எம்மான். அடுத்த வரைக்கும் போறார், அடுத்ததுக்கு போறாரு. மொழி மாற்றுன்னு ஒரு பேர், ஒரு பதிகம். மொழியை மாற்றி மாற்றி பாடினார். காடத நீகலன் காடரவம் பதி தோடத நீகுவர் சுந்தர காதினில் துச்சிலம்பரு. காதில் கொலுசை போட்டுக்குவாராம், காலில் தோடு அணிஞ்சுக்குவாராம். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் மாற்றி மாற்றி பாடுவார். காடத நீகலன் காடரவம் பதி, சுடுகாட்டை அணிந்து கொள்ளுவார், பாம்பில் வாழ்வார். தோடத நீகுவர் சுந்தர காதினில் துச்சிலம்பரு. இப்படி மொழியை மாற்றி மாற்றி பாடினார். 2 வரியும் ஒரே மாதிரி பாடினார். திரு இயமகம்னு பேர். உற்றுமை சேர்வது மெய்யினையே, உணர்வது நின் அருள் மெய்யினையே, கற்றவர் காய்வது காமனையே, கனல் விழி காய்வது காமனையே, அற்றமறைப்பது உன்பணியே, அமரர்கள் செய்வதும் உன்பணியே, பெற்று முகந்தது கந்தனையே, பிரமபுரத்தை உகந்தனையே. இப்படி தமிழில் எந்த புலவரும் செய்யாத ஒரு சாதனையை செய்தவர் ஞானசம்பந்தர். நீங்கள் திருமுறை அந்த காலத்தில் காவி உடுத்து தாழ் சடை வைத்து காடுகள் புக்கு தடுமாறி காய்கனி உண்டு பெண்களுக்கு முக்தி கிடையாதுன்னு சொன்னது சமண சமயம். பெண்களுக்கு முக்தி கிடையாது. இப்போ ஆண்களுக்கு முக்தி உண்டான்னா காவி அணியணும், துறவி ஆகணும், சந்நியாசம் வாங்கணும். நதி கூட ஒரு நாடகம் நடந்தது. பத்தாவுக்கு ஏற்ற பதிவிரதை தானானால் எற்றாலும் கூடியிருக்கலாம், சற்றேலும் நல்லா கவனிக்கணும், கொஞ்சமாவது அப்படின்னா கூட போய் கிளம்பிடு அப்படிங்குது. சற்றேலும் ஏறுமாறாக இருப்பாராகில் கூறாமல் சொல்லிக்கொள்ளாமல் சன்னியாசம் போயிரு, அக்கம் பக்கத்தில் சொல்லிக்கொள்ளாமல் சன்னியாசம் போய்விடு அப்படின்னு ஔவையார் பாடுகிறார்கள். மிக அற்புதமாக சொல்கிறாங்க. ஔவையார் மாதிரி உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது. இட்டமுடன் எந்தலையில் இன்னபடி என்று எழுதி வைத்து விட்ட சிவன் செத்து விட்டானா, முட்ட முட்ட பஞ்சமே ஆனாலும் பாரம் அவனுக்கு அண்ணாய் நெஞ்சமே அஞ்சாதேன்னு பிறந்த குழந்தையான ஔவையார் முதல்ல சங்க தமிழில் பாடிய ஒரே பெண்மணி ஔவை பிராட்டியார். இன்றைக்கி நம்ம வீட்டில் எத்தனை பிள்ளைக்கு ஔவையார் பாட்டு சொல்லித்தரோம்? திருக்குறளை எங்கே பாடுறோம்? நாங்கள்லாம் அன்றைக்கி திருப்பனந்தாளில் செந்தமிழ் கல்லூரியில் உள்ள நுழைகிற பொழுது வாசலில் ஒரு கலையத்தில் டப்பாவில் திருநீர் இருக்கும். அந்த திருநீர் பூசலைன்னா ₹1 ஃபைன் போடுவாங்க, தண்டை வைக்கணும். ஏன் திருநீர் பூசலை? போப்பா போய் திருநீர் பூசிட்டு வா. எப்படி திருநீர் பூசணும் தெரியுமா? குருநாதன் முன்னாடி திருநீர் பூசக்கூடாதான், சிவபெருமான் முன்னாடி திருநீர் பூசக்கூடாது, நடந்து கொண்டே திருநீர் பூசக்கூடாது, சாப்பிட்டு கொண்டே திருநீர் பூசக்கூடாது, படுத்து கொண்டே திருநீர் பூசக்கூடாதான். வானத்தை பார்த்து சிவாய நம என்று நீர் அணிந்தேன் தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூர் ஹரணேன்னர். சமய சின்னங்கள் இல்லாமல், திருமுறை ஓசை இல்லாமல், நீங்கள் தெரியுதோ தெரியலையோ கோயிலுக்கு உள்ளே வருகிற பொழுது அண்ணாமலையாரை பார்த்த பிறகு உங்களுடைய வாயிலே இருந்து வர வேண்டிய முதல் தொண்டு, உண்ணாமுலை உமையாரோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணாந்தன கருவி திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. காய்கறி வெட்டும் போது நீங்கள் பாட வேண்டிய பதிகம்.
நல்லா அருமையான வெண்டைக்காய் எடுத்து நறுக்கும்போது இப்போ பாருங்கள், உண்ணாமுலை உமையாலோடும் ஊடா, இது பேர் தங்கு தமிழ்னு சொல்கிறாராம். தமிழ் தங்கி தங்கி போச்சான். ஏன்னா இந்த பதிகம் பாடின இடம் திருவண்ணாமலை கிடையாது, பாடின இடம் திருக்கோயிலூர் பக்கத்தில் இருக்கிற அரைகண்ட நல்லூர் என்கிற அரையணி நல்லூருங்கிற ஒரு ஊரில். அங்கேருந்து மலை தெரிகிறது, அங்கேருந்து திருவண்ணாமலைக்கு கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டரு. இங்கிருந்தே பாடுகிறார் ஞானசம்பந்தர் இந்த பதிகத்தை. எப்படி பாடுகிறாராம்? தமிழ் தங்கி தங்கி பாடுகிறாராம். இப்படியெல்லாம் தேவார பதிகங்களை, தமிழிசைகளை, ஏதோ பண்கள் இருக்கிறது, ராகம் இருக்குது, நமக்கு அதெல்லாம் வராது, வயசாகிடுச்சு, நமக்கு எதுக்குப்பா தேவையில்லாத இந்த வயசில் போய் நின்று கோரி வர்ணம், அதெல்லாம் தேவையில்லாத வேலை. வயசான காலத்தில் போய் சாசாரி ரே கக மாமா பாப்பா தாதா நீ சாதா, இதான் தேவையா? வயசான காலத்தில் போய் தேவாரம் படிக்க முடியுமா? மூச்சு வாங்குது. இவர் முக்தி அடைஞ்சு வர போட்டிருக்கு. ஆனால் தேவாரம் யார் பாட முடியும் தெரியுமா? முன்னம் செய் தவத்தி நீட்ட முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்துக்காட்ட அளவிலா ஆர்வம் பொங்க மண்பெரும் காதல் கூற வள்ளலார் மலையை நோக்கி என்பு நெக்கு உருகு உள்ளத்து எழுபெரு வேட்கையோடு கண்ணப்ப நாயனார் சென்றார். போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் தேவார இசை படிக்க முடியும். அன்னைக்கெல்லாம் சிவாச்சாரியார்கள் இசையோட சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணாங்க. ஓம் சிவாய நமகா, ஓம் சம்பவே நமகா, ஓம் பினாகினி நமகா, ஓம் ரிஷபாருடாய் நமகாவோம், கைலாசவாசினே நமகாவோம், கிருபாநிதியே நமாவோம், லடாலாட்சாய் நமாவோம், பப்ளுசாயாய் நமாவோம் அப்படின்னு ராகத்தை வச்சு சிவாச்சாரியர்கள் அர்ச்சனை பண்ணாங்க. இசை விரும்பும் கூத்தன்னு சொல்லுகிறார் நம்முடைய சேக்கிழார் பெருமான். நீங்கள் தமிழை காப்பாற்றணும்னு சொன்னால் தமிழை காப்பாற்ற வேண்டியது இசை. இப்போ யார் வீட்லையாவது எங்கள் வீட்டில் திருக்குறள் முற்றோதல் செய்கிறோம் வாங்கன்னு கூப்பிட்றாங்களா? தொல்காப்பிய முற்றோதல் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்களா? இல்லை அகநானூறு புறநானூறு முற்றோதல் செய்கிறோம் வாங்கன்னு சொல்கிறாங்களா? திருவாசக முற்றோதல் செய்கிறோம், தேவார முற்றோதல் செய்கிறோம் வாங்கன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி தெருவுதோறும் தமிழ் முழக்கம் செய்யவாரி என்று சொன்னார்களே, அதுபோல் தெருவுதோறும் இன்றைக்கி தேவாரமும் திருவாசகம் ஓதுவாமூர்த்தியுடைய அந்த நடைமுறையும் இருந்ததுனால தான் இன்றைக்கி தமிழ் வாழுகிறது, இசை வாழுகிறது. இந்த ரெண்டும் வாழ்கிறதுனால தமிழ் இனம் இன்னும் சாகாமல் அழியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு தமிழிசை மிக 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 அவசியம். தமிழிசை இல்லாமல் சைவம் கிடையாது. நீங்கள் இசை இல்லாமல், சிவபெருமான் இசை இல்லாமல் சுவாமியை நீங்கள் வழிபடவே முடியாது. ஏழிசையாய் இசைப்பயனாய் என்னுடைய தோழனமாய். நான் சொன்னேன் மீளா அடிமை என்கிற பதிகத்தை மத்திய மாவதியில் இரவு நேரத்தில் பாடுறார். மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே, மூளா தீபோல் உள்ளே கணன்று முகத்தால் மிக வாடி இது அப்படியே காப்பி அடித்தான். அரிகராசனம் விஸ்வமோகனம் ஹரிததீஸ்வரம் ஆராத்ய பாதுகம் ஹரிவிமர்தனம் நித்ய நர்தனம் அரிகராத்மஜம் தேவமாசிரயன்னு. இப்போ எங்கேருந்து போனது? நாங்கள் பெரிய புராணம் படிக்கிற பொழுது உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர் மலிவெனியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாகாம் எந்தரோ. இது அப்படியே பார்த்தார் யார்? தியாகராஜ சுவாமி. ఎంతరో మహానుభావులు అంతిరికి వందనములు, ఎంతరో మహానుభావులు భాగ్యాద లక్ష్మీ பாரம்మ நம்மம்மா நீ பாக்யாத. ஸ்ரீராகம் வந்துருச்சு. இதெல்லாம் யார் போட்ட பிச்சை? தேவார இசையும் தமிழிசையும் இந்த உலகிற்கு வழங்கிய அருள் கொடை. தேவாரம் திருவாசகம் இல்லைன்னு சொன்னால், தமிழிசை இல்லைன்னு சொன்னால் சைவம் ஏது? இப்போ இவ்வளோ பெரிய திருக்கூட்டம் இருக்குதே, இவ்வளோ அடியார்கள் இருக்கிறாங்களே, அந்த காலத்தில் ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசரும் சுந்தரரும் பாடவில்லை என்று சொன்னால் கோயிலுக்கே பெருமை கிடையாது. இப்போ நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க? ஸ்ரீலங்காவுக்கு போகணும்னா முதல்ல திருக்கேஸ்வரம் பார்த்தீங்களோ,
திருக்கோணமாமலை பார்த்தீங்களோ அதுதானே கேட்குறோம். இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தால் இந்த கோயில் பாடல் பெற்றிருக்கிறதான்னு கேட்குறோம். பாடல் பெறலையா, இருக்கட்டுங்க அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ பாடல் பெற்றதுனால தான் அந்த கோயிலுக்கே சிவபெருமானுக்கே ஒரு பெருமை வருகிறது. என்னால் தமிழிசை இல்லை என்று சொன்னால் தமிழ் பாடினா முக்தி உண்டுன்னு முதல்ல சொன்னவர் ஞானசம்பந்தர். அந்த காலத்தில் யஜ்யம் செய்யணும், வேள்விகள் செய்யணும், துறவரம் மேற்கொள்ளணும். ஆனால் இல்லைப்பா, பாடல் 10 பாடவல்லார் பரலோகம் செல்வாரே, சிவலோகத்தில் இருப்பாரே, விண்ணவர்க்கு அரசராய் வீற்றிருப்பாரே அப்படின்னு அடித்து சொன்னார். இன்னும் சொல்ல போனால் அச்சமும் பாவமும் நீங்கும் என்று சொன்னார். அரும்பழி பாவம் நீங்கும் என்று சொன்னால் வானில் இழிந்தினும் மண்டல நாயகராய் உயர்வாரே என்று சொன்னார். அப்பேற்பட்ட இந்த திருமுறை தமிழிசை தயவு செய்து இளைஞர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் இணையதளத்தின் வாயிலாக தமிழிசையை போற்றி பாதுகாக்கணும். அதில் ஒரு 2 குறிப்பு சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த திருவாசகத்தை பற்றி திருவாசகத்தில் நிறைய கருத்து உண்டு. திருவாசகத்தில் பொன்னூசல் ஆனந்த பைரவியில் பாடக்கூடிய வழக்கம். சீரார் பவளங்காள் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை நீலாம்பரியிலேயே குறிஞ்சியில் பாடக்கூடிய வழக்கம் உண்டு. 2வது போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே என்ற பௌலி என்கிற புறநீர்மை. மற்ற பதிகங்களில் எப்படி பாடுறதுன்னு ஒரு பிரச்சனை வந்தபோது அதற்கு குடந்தை சுந்தரேசனார் அவர்கள் இதற்கு முல்லைப்பண் மோகனம் என்று சொன்னார். ஏன் மோகனத்தை வைக்கணும்னா கண்ணில் தண்ணி வரைக்கக்கூடிய ஒரு ராகம் அந்த ராகம். நானேயோ தவம் செய்தே சிவாய நம சிவாய நம சிவாய நம என பெற்றேன் தேனாய் இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். சிவபெருமான் அருள் செய்தான், தவம் செய்தேன் அருள் செய்தான். சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று தவம் செய்தேன் அருள் செய்தான். தவம் செய்தேன் அருள் செய்தான். சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று தவம் செய்தேன். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே இப்படித்தான் மணிவாசகர் சிவபெருமானை கண்டு பாடினார். இதற்கு முல்லைப்பண் தான் சரியாக வரும் என்று பெரியவர் வகுத்தார்கள். அன்றிலிருந்து ஓதுவா மூர்த்திகள் இந்த மோகனமாகிய முல்லைப்பண்ணை பாடிக்கொண்டு வருகிறார்கள். இப்படி இந்த பண்களை காப்பாற்றணும். ராஜராஜ சோழன் 40 பிடாரர்கள், ஓதுவார்களுக்கு பிடாரர்கள்னு பேர். அவர் சொன்னார்கள், கண் தெரியாத கண்மலர் தெரியாத, இப்போது அவருக்கு சம்பளம் கொடுத்தது பரவாயில்ல, அவரை கூட்டிகிட்டு போகிற 2 பேருக்கு சம்பளம் கொடுத்தாராம். அதுக்கு உடுக்கை வாசித்தாங்களாம் தேவாரம் வாசிக்கும் போது. அந்த காலத்தில் இன்றைக்கி மிருதங்கம் வாசிக்கிறாங்க, அன்னைக்கு தேவாரம் வாசிக்கிற பொழுது உடுக்க வாசித்து தான் தேவாரம் பாடினார்கள்னு கல்வெட்டில் சொல்லுகிறது. அப்பேற்பட்ட 40 பிடாரர்களை இன்னும் சொல்லப்போனால் தேவாரத்தை 80 வயசில் ராஜராஜ சோழன் தேவார ஞானம் வந்தது திருவாரூர் தியாகேச பெருமானுடைய தயவில் தான் அவனுக்கு கிடைச்சது. திருவாரூர் செல்லுகிறான். அங்கே இருக்கிற ஓதுவா மூர்த்திகள் நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா என்ற பாட்டை பாடுகிறார். இந்த பாட்டை கேட்குறான். அவனை அறியாமல் கண்ணிலிருந்து தண்ணி வருகிறது. நீங்கள் தேவாரம்னா என்னான்னு தெரியாது, திருவாசகம்னா என்னான்னு தெரியாது. ஆனால் ஒரு ஓதுவா மூர்த்தியை ஒரு சிவனடியாரை பாடினார்னா உங்கள் உடம்பெல்லாம் புலகாங்கிதம் அடைஞ்சு உங்கள் கண்களில் இருந்து ஒரு துளி நீர் கசிஞ்சதுன்னா உங்கள் மனசுக்குள்ளே சிவபெருமான் இருக்கிறார்னு அர்த்தம்னு சொல்லுகிறார் மணிவாசகர்.
கயல் மாண்ட கன்னி பங்கனினை கலந்து ஆண்டலுமே அயல் மாண்டு அருவனை சுற்றமும் ஆண்டு அவனையின் மேல் மயல் மாண்டு மற்றுல வாசகமும் ஆண்டு என்னுடைய செயல் மாண்டவா பாடி தெல்லேனம் கொட்டாமோ. சிவபெருமான் நம்முடைய உடம்புல இருக்கிறார்னா தேவாரம் பாடினா உடம்புல புல்லரிக்கணும், திருவாசகம் பாடினா கண்ணில் தண்ணி வரணும், கேட்கணுங்கிற ஆர்வம் வரணும். தூக்கம் வந்ததுன்னா உங்களுக்கு நிறைய அடுத்த பிறவி நீங்கள் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் நிச்சயமாக லண்டனில் மட்டும் பிறக்கவே மாட்டீங்க, கவலைப்படாதீங்க. அதனால் நீங்கள் அடுத்த பிறவி தெரியாது. ஆனால் பிறவி போகணும்னு சொன்னால், சுறுசுறுப்பு வேணும்னு சொன்னால், காலையில் காப்பி சாப்பிட்றோமோ இல்லையோ, எழுந்த உடனேயே ஒரே ஒரு திருவாசகம், ஒரே ஒரு தேவார பாட்டை நூறான் பயனாட்டி 100 மலர் சொரிந்து 100 நொடிவதனின் மிக்கதே பறித்தவரி வெள்ளேறு உடையானை உத்தமனை பாடலால் ஒன்று என்று சொல்லுகிறார் நக்கீரர் பெருமான். 1000 பசுமாட்டினுடைய பாலை கறந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதை விட 1000 தாமரை மலர்களால் சகஸ்ரநாமம் அர்ச்சனை செய்வதை விட ஒரே ஒரு பதிகத்தை, ஒரே ஒரு பாடலை பெருமான் திருமுன்பு நின்று பாடிவிடு, அவர் உனக்கு நன்மையை தருவான் என்று சொல்லுகிறது நம்முடைய புராணம். அது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை ஐயா, பண் தெரியவில்லை, ராகம் தெரியவில்லை, அப்பா வந்தவண்ணம் சொல்லுப்பா, நீ எந்த ராகத்தில் வேணாலும் சொல்லு, ஆனால் தமிழை சொல்லாமல் விட்டு விடாதே. அந்த தமிழ் நிச்சயமாக காப்பாற்ற. அவர் சொன்னார்கள், வைதிக சமயம் பறக்கவே என்று சொன்னார். வைதிகத்தின் வழி ஒழுகாத அக்கைத்தவ காரமன் தேரரை அப்படின்னு சொல்லுகிறார் ஞானசம்பந்தர். வைதிக சமயம், ஆகமம், வேதம், இதிகாச புராணம், நம்முடைய திருமுறைகள் நம்முடைய சைவ சமயத்திற்கு மிக மிக அவசியம். வேதத்தில் இசை இருக்கிறது, ஆகமத்தில் இசை இருக்கிறது. அவர் சொன்னார்களே, மண்டபார்ச்சனை, தத்துவார்ச்சனை, அதுபோல் திக்பந்தரம் என்று சொல்லக்கூடிய வகையில் தாளங்கள், ராகங்கள் இன்னும் இருக்கிறது. இதை சிவாச்சாரியார்கள்லாம் அன்றைக்கி ராகம் படித்தாங்க, அன்றைக்கி தாளம் படித்தாங்க. இன்றைக்கி அந்த மரபு இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே மருவி கொண்டு வருகிறது. அதையெல்லாம் மீட்டு எடுப்பதற்காகத்தான் நம்முடைய ஆதீனங்கள், தலையாய ஆதீனங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு லண்டனில் வாழக்கூடிய பெருமக்களாகிய எங்களுடைய பெருமக்கள், எங்களுடைய இலங்கை வாழ் பெருமக்கள், இந்திய பெருமக்கள் அத்தனை பேர் நான் வேண்டிக் கொள்வது ஒன்று தான், தயவுசெய்து தேவாரத்தை துக்கடா பாட்டு, பஞ்சபுராண பாட்டு நினச்சிடாதீங்க. இந்த தமிழிசை வாழ்ந்தாதான் தமிழ் இனம் வாழும். இசை இருக்கிற வரையும் தமிழ் இருக்கும், தமிழ் இருக்கிற வரைக்கும் ஒரு இனம் இருக்கும். ஒரு மொழியை அழிச்சிட்டா ஒரு இனத்தை அழிச்சுப்படலாம். ஆனால் மொழி இன்றைக்கி திருக்குறள் இல்லை, புறநானூறு குறைஞ்சி போச்சு, தொல்காப்பியம் இல்லை, பரிபாடல் இல்லை, 10 பாடலாம் போயிடுச்சு. ஆனால் நிலச்சி இன்னைக்கு வரைக்கும் கோயில்களில் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் இந்த தேவாரம் தான். 12 திருமுறைகள்லாம் தமிழில் கொஞ்சம் ஓதிக்கிட்டு இருக்கிறோம். அது இந்த ஓதுவாருக்கு அப்புறம், நம்ம ஓதுவமுத்திக்கு அப்புறம் வேறு யார்? இப்போ நீங்கள் தான் அடுத்தது உருவாக்கணும், பாடணும், ஒரு பாடசாலைகளை உருவாக்கணும், நிறைய மாணவர்களை உருவாக்கணும். நேற்று சொன்னார்கள், 5 பிள்ளைகள் தான் மீண்டும் அவர்கள் தான் பாடினாங்க, அவங்க தான் பேசுகிறாங்க. ஏன் மற்றவர்கள் எங்கே போனார்கள்? குறிப்பாக இளைஞர்கள் தயவு செய்து இந்த பணிக்கு வரணும். நீங்கள் இசையோடு பாடணும். இசை தெரியவில்லை என்று சொன்னால் திருமுறைகளை வசனமாகவாது நீங்கள் சொல்ல வேண்டும். கோயிலில் போனால் தயவு செய்து ஒரு பாடலையாவது பாடணும். அப்பேற்பட்ட ராஜராஜ சோழன் கண்ணில்லாத பிடாரர்களை அவங்க பாடுறதை கேட்டு திருவாரூரில் போய் இந்த பதிகமெல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டால், திருவையாறு பக்கத்தில் இருக்கிற களிக்குடி, நம்முடைய காருக்குடி, வளப்பக்குடி, களிமேடு போன்ற ஊர்களில் இன்னமும் பாரம்பரியமாக எழுது படிக்க தெரியாது, ஆனால் பண்ணோட பாடுவாங்க. இன்னமும் நம்முடைய தஞ்சாவூர் பக்கத்தில் அந்த வளப்பக்குடிங்கிற ஊரில் அவங்களுக்கு தேவாரம் தெரியாது, இசை தெரியாது. எங்கள் தாத்தா பாடினார், என் பாட்டன் பாடினா, என் பூட்டன் பாடினா, என் பிள்ளை பாடுறான், அவனுக்கு தமிழே தெரியாது. ஆனால் மாதர் பிறை கன்னியானை மலையா பாடுவாங்க. தமிழ் தெரியாது, ராகம் தெரியாது. செவி வழியாக தேவாரத்தை பாடிய வம்சம் இன்னமும் இருக்கிறது. இவங்க பாடுற பாட்டை கேட்டுதான் திருநாரையூரில் போய் பொல்லாப்பிள்ளையாரை சந்திக்கிறான். நம்பியாண்டார் நம்பிகள் துணையோடு சிதம்பரத்திலே சென்று திருமுறைகளை மீட்டு எடுத்தான். ராஜராஜ சோழ சக்கரவர்த்திகளுடைய வாழ்க்கையை மாற்றியது நம்முடைய திருமுறைகளை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பிரித்தானியா ஒன்றியத்தினுடைய மிகப்பெரிய கடமை. தமிழிசையை போற்றி பாதுகாப்போம், நம்முடைய இளைஞர்களுக்கு தேவார திருவாசகம் சொல்லிக் கொடுப்போம், இசை ஞானத்தை வளர்த்துவோம் என்று சொல்லி இந்த மீண்டும் இன்று மாலையிலே இசையோடு நிறைய பதிகங்கள் நேற்று விட்ட மீத பாக்கி இருக்கிறது, அதையெல்லாம் நிறைவு செய்ய இருக்கிறேன். ஆகையினாலே மாலையிலும் அடியார்கள் இருந்து
அதையெல்லாம் கண்டுகளித்து இந்த மாநாட்டை வெற்றிகரமாக மாநாடாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஐயா அவர்கள் ஒரு பாட்டு எழுதி கொடுத்துருக்காங்க. சிரிப்பார் கழிப்பார், சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார், திரண்டு திரண்டுன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார், வெவ்வேறிருந்துன் திருநாமம் தரிப்பார் பொன்னம் பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே நரிப்பு நாயேன் நிற்பேனோ நம்பி இனிதான் நல்காயே ஏ ஏ ஏ ஒரு அடியார் எப்படி இருக்கணும்னு சொல்றார். சிரிப்பார் கழிப்பார் தேடிப்பார், திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார், அதை கேட்பார் மெச்சுவார். ஆஹா என்ன பிரமாதமாக பேசுகிறார் பாத்தி ஐயா, ஆஹா அப்படின்னு சில பேர் அப்படியே சில மாதிரியே உட்காந்துருப்பான். நம்ம தமிழருவி ஐயா பேசினாலும் சரி தலையை ஆட்டவே மாட்டான், நம்மளும் சரி தலையை ஆட்டுவான்னு பார்த்தா அப்படியே இருப்பான், சில மாதிரியே பேசுறதுக்கு பேச்சே வராது. அது சொல்றார், விரிப்பார் மெச்சுவார் விரும்பி கேட்பார், பல்வேறு இருந்து இருந்து உன் திருநாமம் தரிப்பார், பொன்னம்பலத்தாடும் தலைவா என்று யார் சொல்லுகிறார்களோ அவர் பக்கத்தில் போய் உட்கார்ந்து அவருக்கு சேவை செய் என்று சொல்லுகிறது. பண்ணோடு பாடுகிற அடியாருக்கு சேவை செய்யுங்கள், பண்ணோடு உங்கள் பிள்ளைகளை பாட வையுங்கள், தமிழை காப்பாற்றுங்கள், தமிழிசையை போற்றுங்கள். கைலாயத்தில் நிச்சயமாக இடம் உண்டு, உங்களுக்கு மறுபிறப்பு வராது, மறு ஜென்மம் வராது. தேவாரத்தை பாடியவர்கள், திருவாசகத்தை பாடியவர்கள், திருமுறையை தொட்டவர்கள். வள்ளல் பெருமான் திருவாசகத்தை குடுமின கட்டியிருந்தார். நம்முடைய கடலூர் ஞானியார் சுவாமிகள் திருவாசகத்தை மார்பிள் அணிஞ்சிருந்தார். வள்ளல் பெருமான் முதல் ராத்திரி கல்யாணம் ஆன அன்னைக்கு அவர் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ண கேட்கக்கூடாது. கல்யாணம் பண்ணி அன்னைக்கு தான் மேலே போகிறார் மாடிக்கு. அந்த அம்மா பால் சொம்போடு வருது. முதல் நாள் இரவு இல்லை பால் சொம்பை வச்சிருது. இவர் என்ன பண்ணார் தெரியுமா? யார்? ராமலிங்க அடிகளார். கையில் விபூதியை எடுத்து இந்த அம்மான்னார், பூசு அப்படின்னார். அந்த அம்மா பூசியது. கையில் ஒரு ஓலைச்சுவடியை கொடுத்தார். இந்த உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று பிரிண்ட்டு, 2 நூல் மாதிரி. ஆரம்பிக்கலாமான்னார். ஸ்டார்ட். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அப்படின்னு பாடினா விடிஞ்சு போச்சு. முத்தி நெறி அறியாத 51 பதிகம் முடிஞ்சு போச்சு. என்னங்க பண்ணுறது அப்படின்னாரு. நான் கிளம்பி போகிறேன் அப்படின்ட்டார். அன்னைக்கே புறப்பட்டு போனார். திருவாசகத்தை பாடி தன்னுடைய வாழ்க்கையை, துறவு வாழ்க்கையை துவங்கினார். அப்புறம் ஏன் கல்யாணம் செய்யணும்னா அவர் சொல்லித்தான் செய்தார். நான் திருமண வாழ்க்கை ஈடுபட மாட்டேன், உன்னோடு ஒத்து வராதுனார். அந்த அம்மா சொல்லிச்சு, உங்கள் தாலி மட்டும் நெஞ்சில் இருந்தால் போதும், எனக்கு எதுவும் வேண்டாம் என்று சொன்னது. சம்பிரதாயத்துக்காக ஒரு திருவாசகம் ஒரு வாழ்க்கையே மாற்றியது. திராவிட மணின்னு கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய கொள்கையில் பிறந்தவர், தமிழ்நாட்டில் வாழ்ந்த பெரியாருடைய சிஷ்யன், திராவிட மணின்னு பேர். அந்த திராவிட மணியை தந்தை பெரியார், இது விடுதலைங்கிற பத்திரிகையெல்லாம் இருக்குது, கூகுளில் போய் படித்து பாருங்கள். நிறைய பெரியாரசம் படிப்பது உண்டு. அப்போது அந்த பேர் திராவிட மணின்னு பேர். அந்த ஆள் என்ன பண்ணுறாரு, பெரியார் கேட்குறாரு, எப்பா நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, இந்து கடவுளை பற்றி ரொம்ப இழிவாக பேசணும், அதில் சிவபெருமானை பற்றி ரொம்ப கொச்சையாக பேசணும், அதற்காக தேவான் திருவாசகம் படிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். இந்த திராவிட மணி போன ஆளே காணோம். மீட்டிங் வந்துருச்சு, ஆளே காணோம். எங்கடா ஆளை காணோன்னு போனால் நல்ல பத்தி படமாக திருநீரை பூசிக்கிட்டு திருவாசகத்தை பாடுறார். யார்? திருவாசகத்தை பற்றி எதிர்ப்பாக எழுத வேண்டிய பேச வேண்டிய திராவிட மணி ரெஃபரன்ஸுக்காக எதிர்த்து பேசணுங்கிறதுக்காக திருவாசகத்தை படிக்க என்ன ஆனதான், வான்கலந்த மாணிக்க வாசகா நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பம் சாற்றினிலே தேன் கலந்து தீஞ்சுவை தான் கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இணைப்பதுவே என்று சொன்னாரே நம்முடைய வள்ளல் பெருமான். வாட்டமில்லா மாணிக்க வாசகா நின் வாசகத்தை கேட்ட பொழுது அங்கிருந்த கீழ்ப்பறவை சாதிகளும் மெய்ஞான நாட்டமுறும் எனில் இங்கு நான் அடைதல் வியப்பன்றே என்று சொல்லுகிறார். பிணம் தின்னக்கூட கழுகு கூட எங்கேயாவது திருவாசகத்தை கேட்டுவிட்டால் நாளை முதல் நான் சைவனாக மாறிவிடுவேன்னு சொல்லுமா? ஆனால் மனிதனாகிய நான் மட்டும்தான் கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும்னு சொன்னார். திருவாசகத்தை கேட்கிறோம், திருவாசகத்தை பாடுகிறோம், ஆனால் திருவாசகத்தை உணர்வதில்லை. சொல்லிய பாட்டின் பொருள் கிடையாது, உணர்ந்து சொல்லுதல். பிரிக்கணுமா? சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து கிடையாது, சொல்லிய பாட்டின் பொருள்
கசிந்து உணர்ந்து யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் செல்வார் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து என்று சொல்லி இந்த சைவ மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது. மிகப்பெரிய வெற்றி. இது ஏதோ வயசானவங்க ரிட்டையர்மெண்ட் ஆனவங்கலாம் ஒன்று சேர்ந்து ஒரு சபையை பிடிச்சி அங்கங்கே அருமையான மெதுவடையை கொடுத்து ஒரு தேத்தண்ணியை கொடுத்துவிட்டு எல்லாம் ஒரு புஸ்தகத்தை வெளியிட்டுட்டு எல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களாம் உட்காந்து பேசாமல் இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக இளைஞர்களையும் பெரியவர்களையும் தாய்மார்களையும் சோர்வில்லாமல் உங்கள் வாழ்க்கையை கொண்டு போகணுங்கிறதுக்காக கவலையே படாதீங்க. திருமுறை உங்களுடைய திருமுறையோடு கனெக்ஷன் பண்ணி கொள்ளுங்கள். தமிழோடு இறைவனோடு சிவத்தோடு உங்கள் வாழ்க்கை இரண்டரை கலந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை கெட்டு போகாது. வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபு உங்களுடைய மரபாக வரும் என்று சொல்லி இந்த மாநாடு செலவல்ல, இந்த மாநாடு வரவு வரவு என்று சொல்லி இந்த 23 ஆண்டுகள் வந்த பாதை இனிமேல் வரக்கூடிய காலங்களில் வித்தியாசமான ஒரு பாதையாக, அறிவியல் பூர்வமான ஒரு பாதையாக, இனி வரக்கூடிய அடுத்த 20 ஆண்டுகளும் 30 ஆண்டுகளும் மேலே வரக்கூடிய இந்த மாநாடு மிக சிறப்பான ஒரு மாநாடாக வர வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல தில்லை அம்பலவான பெருமானை வேண்டி அமைகின்றேன். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.